நான் நல்லா விசாரிச்சுட்டேன். அந்த ஆதாரங்கள்லாம் உண்மையானது தான். பெயில் கிடைக்காததுக்கு கூட அதான் ரீசன். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அத பத்தி ஏன் திரும்ப திரும்ப பேசணும் சார்? மினிஸ்டர் எப்படி செத்தாரு? சித்தப்பா தான் அவரை கொலை பண்ணதா சொல்றாங்க. அவங்க கிட்ட அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு சார்? இல்ல அவங்க ஏதாவது போலி எவிடன்ஸ் ரெடி பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? இதையெல்லாம் பத்தி தான் நீங்க விசாரிக்கணும். இன்னும் சொல்ல போனா நாம அப்படி பாக்குறதை விட அந்த கொலைய உண்மையிலேயே பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாலே இந்த கேஸ்ல இருந்து சித்தப்பாவை வெளியில கொண்டு வரது ஈஸி ஆயிடுமே. சோ இனி ஃபர்தரா நீங்க அதுக்கான ப்ராசஸ ஸ்டார்ட் பண்றது தான் கரெக்டா இருக்கும். நானும் இதே தான் மேடம் யோசிச்சேன். என்னோட அசிஸ்டன்ட் டீமை வச்சு இதை பத்தி விசாரிச்சு டீடைல் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சரி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் சித்தப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வந்தே ஆகணும். கண்டிப்பா மேடம், தட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசர் யாரு? தெரியல மேடம், டிபார்ட்மெண்ட்ல அத சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. ஏன் அப்படி சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க அவங்க? அதான் மேடம் எனக்கும் ஒன்றும் புரியல. மினிஸ்டர் கொலைகேஸ் சம்பந்தமா இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்கோம். எங்களுக்கு சில முக்கியமான டீடைல்ஸ் தேவைப்படுது மேடம். அதுக்கு நீங்க ஒபே பண்ணணும். சரி, நீங்க தான் இந்த கேஸை ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறீங்களோ? உங்களை லீட் பண்றது யாரு? இருக்காங்க சார், நாங்க அவங்களோட டீம் தான். யார் உங்க ஆபீசர்? சாரி சார், அவங்க யாருன்னு சொல்லக்கூடாதுன்னு டிபார்ட்மெண்ட் ஆர்டர். ஓகே, உங்களுக்கு என்ன தெரியணும் இப்போ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உதய பெருமாள் சார் பார்ட்டில இருந்து எப்ப வெளியே போனாரு, திரும்ப எப்ப வந்தாருன்னு டீடைல்ஸ் தெரியணும் மேடம். முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு டைமிங் கூட சொன்னா நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். செக்யூரிட்டி, பார்ட்டி நடந்தப்போ சித்தப்பா எப்ப வெளியில போனாரு, எப்போ திரும்ப வந்தாருன்னு தெரியணும். கொஞ்சம் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து எனக்கு வீடியோ சென்ட் பண்றீங்களா? இந்திராணிக்கு இந்த பூஜையை பத்தி பேசினது எதுவுமே தெரியாது. நீங்களே சொல்லிடுங்க. அதுக்கு என்னம்மா, தாராளமா சொல்றேன். அது என்னன்னா, நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. உதய பெருமாள் சார் இப்ப ஜெயில இருக்காரு இல்லையா, அவரை நல்லபடியா திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்காக கடவுளுக்கு பண்ற பூஜை தான் இது. வீட்டுல ஹோமம் வளர்த்து இந்த பூஜையை பண்ணா கடவுளோட அருள் இந்த குடும்பத்துக்கு கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்திராணி அம்மா. என்ன இந்திரா, வீட்ல இந்த பூஜை பண்ணலாம்ல? உனக்கு ஓகே தானே? என்ன சித்தி, என்கிட்ட சொல்லாம வீட்ல பார்ட்டி பண்ணதுக்காக நான் ரித்திகாவை திட்டினேன். அதுக்காக பூஜை பண்றதுக்கெல்லாம் என்கிட்ட பெர்மிஷன் கேப்பீங்களா நீங்க? ஐயோ, நான் அதுக்காக கேட்கல இந்திரா. பார்ட்டி வேற, இது வேற சித்தி. அது ஆடம்பரத்துக்காக பண்ணது. இந்த பூஜை என் சித்தப்பாவுக்காக பண்றது. இத நான் எப்படி வேண்டான்னு சொல்லுவேன்? நாளைக்கே இந்த பூஜையை பண்ணிடலாம். ஐயா, நீங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதோட பூஜைக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்க, நாங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிடுறோம். இந்தாங்கம்மா, இதுல பூஜைக்கு தேவையான பொருள் என்னெல்லாம் வேணும்னு டீட்டெயிலா லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கேன். இதுல இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி வச்சிருங்க. சரிங்க ஐயரே, வாங்கி வச்சிடறோம். வீட்டுல இருக்கிற எல்லாரும் இந்த பூஜையில கலந்துக்கிட்டா ரொம்ப நல்லது. முக்கியமா உதய பெருமாள் சாரோட மூத்த பையனும் மருமகளும் இந்த பூஜையில கண்டிப்பா இருக்கணும். அவங்க 2 பேர் கையால தான் இந்த பூஜையே நடக்கணும். பூஜையில கலந்துக்கிற அந்த மருமக சிவப்பு கலர் சேலையை கட்டிட்டு தான் பூஜையில வந்து உட்காரணும்.
சரிங்க ஐயா, அப்படியே பண்ணிடலாம். சரிங்கம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். காலையில எல்லாரும் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணி ரெடியா இருங்க. நாளைக்கு என் பையனை அனுப்பி வைக்கிறேன். சரி. அப்ப நான் கிளம்பவா? வாங்க. வரமா. அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் மட்டும் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க அமைதியா இருக்கீங்க. ரித்திகா, ஏன் இப்படி எல்லாத்துலயும் அவசரப்பட்டுக்கிட்டே இருக்க? எனக்கு பேச தெரியாம தான் நான் அமைதியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம பேசுறது முக்கியமா இல்ல காரியம் ஆகிறது முக்கியமா? அவ என்ன வேணாலும் பண்ணட்டும், நீ அதையெல்லாம் கண்டுக்காம சைலண்டா காரியத்தை சாதிச்சுட்டு போவியா? அத விட்டுட்டு கேள்வி கேக்குற அது இதுன்னு தேவையில்லாம போய் எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்க? சரி, இப்ப அமைதியா இருந்தா நாம நினைச்சது நடந்துருமா? இப்ப உனக்கு என்ன? அந்த அயலியும் சிவாவும் பூஜையில கலந்துக்க கூடாது, அவ்வளவுதானே? யோசிப்போம், ஏதாச்சும் பண்ணுவோம். இங்க பாரு, தேவையில்லாம இந்திராணி கிட்ட போய் பேசி எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா கொஞ்சம் அமைதியா யோசிச்சா நல்ல ஐடியா கிடைக்க போகுது. அண்ணி, பூஜைக்கு சிகப்பு புடவை கட்டிட்டு வர சொன்னாங்கல்ல, இந்தாங்க. அக்கா உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க. இது யாருக்கு? அக்கா இத அயலி கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அது கொடு.